இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாண்டியன் ஸ்டோர் பற்றி. பாண்டியன் ஸ்டோர்ல அழுகாச்சு தான் அதே தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் கோச்சிட்டு போயிட்டாரு பாண்டியன். எல்லாரும் என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்களேன்ட்டு கோச்சிட்டு போயிட்டாரு. கோச்சிட்டு போய் நைட்டு ஃபுல்லாக பசங்கள்லாம் தேடுறாங்க கண்டுபிடிக்க விடிய விடிய தேடுறானுங்க. அது மழை வேற பெய்யுது, மழையோட தேடுறாங்க. தேடி அப்புறம் அங்கங்க காணோன்னே அங்கே கூட இருக்காரு அவங்க மாமா கடையில் இருப்பாரு. அவர் வந்து சத்தம் போடுறாரு, என்னடா இப்படி தேடாம இன்னும் தேடுங்கடா, போங்கடா, ஏன்டா அவரை துன்பப்படுத்துறீங்க, அவனை இப்படி உங்களுக்கு என்னடா பாவம் பண்ண, உங்களுக்கு நல்லதாக செஞ்சேன்னு அவர் திட்டுறாரு. இவங்களை போட்டு பசங்களை போட்டு திட்டின உடனே சரி மறுபடியும் தேடினா ஒரு பஸ் ஸ்டாப்ல வந்து அந்த பிச்சைக்காரங்கெல்லாம் படுத்திருக்காங்க, நடுவில் படுத்திருக்காரு. அந்த இடத்துல வந்து டீ வாங்கி குடிச்சிட்டு திரும்பி பார்க்குறாப்புல படுத்து கிடந்தவனு ஓடி போய் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி, ஏப்பா இப்படி வந்து படுத்துருக்கீ அப்படின்னு ஒரே அழுகிறாப்புல. அழுது கூட்டிக்கிட்டு வராங்க. எந்திரிச்சு உட்கார வச்சு தண்ணி வாங்கி கொடுத்து முகமெல்லாம் கழுவ வச்சு உட்கார வச்சிருக்காங்க. இதுக்கடையில இந்த கோமதி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணது, நான் சாமியெல்லாம் கும்பிடுறேன், ஏன்டா இப்படி சோதனை கொடுக்கணும், சாமி கும்பிட்டா இவனுங்க லவ் பண்ணதுக்கு சாமி என்ன பண்ணுன்னு தெரியல. குடும்பமே லவ் பண்ணி கல்யாணம் பண்றானுங்க, அதுக்கு சாமி என்ன செய்ய, நான் சாமி கும்பிட்டேனாக்க என்னை சோதிக்குதாக்கும் சாமின்னு அந்த அம்மா ஒரேடியா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணது. அது ஓவர் ஆக்ட் பண்ணுது, பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்கு. அழுது ஆர்ப்பாட்டம் இனிமே அவர் இந்த பக்கமே வரமாட்டாரு அப்படின்னு. அவர் வராம எங்க போறாரு இது தெரியல அதுக்கு. அப்புறம் கடைசியில ஒரு வழியா கூட்டிக்கிட்டு வர்றாங்க. 2 பேரும் 3-4 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வர்றதோட அப்படியே சரவணன் எதிர்பார்த்தே நிக்கிறாப்புல. அப்பா எப்போ வர்றாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு நிக்கிறாப்புல. கரெக்டா அவங்களும் வந்துட்டாங்க. வீட்டுக்கு போய் மறுபடியும் ஒரு டிராமா பண்ணுவாங்க. மறுபடியும் அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணத்தான் போகுது, மறுபடியும் அவங்க கூட பேசதான் போகுது. பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். அது வந்துட்டு தாங்க நாடகம். பாண்டியன் ஸ்டோரே கலகமான நாடகமாக தான் இருக்கு. அது என்னங்கிறத நாளைக்கு நாளன்னைக்கு பார்ப்போம். நாளைக்கு இருக்காது, நாளன்னைக்கு பார்ப்போம். வணக்கம்.